ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாக்குறீங்க. எல்லாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு எதிர்பாருங்கன்ற மாதிரி இதுல பயங்கரமா ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க. ஏன்னா மல்லி எப்படியோ வீட்டை விட்டு துரத்துறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டா. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் இவங்க 2 பேரும் பிளான்ல யாரு மல்ல வாரி போட போறாங்க பார்த்தீங்கன்னா வெண்பாதான். வெண்பா வந்துகிட்டு மல்லியம்மா தான் என்னோட உயிர், மல்லியம்மா இல்லாத இடத்துல நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாடா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட நம்மளுடைய ரஞ்சிதா இருந்துக்கிட்டு இதெல்லாம் சத்தியமா சரிப்பட்டு வராது, இவ இருக்கிற வரையும் இந்த வீடு உருப்பட போறதில்ல. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எப்ப பார்த்தாலும் ஒரு ட்விஸ்டா புதுசா உருவாக்கின்னு வரா. இவ இருக்கிற வரையும் இந்த வீடு உருப்பட போறதில்ல, அதனால இவளை வீட்டை விட்டு துரத்ததை விட வேற எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லியிருக்க. உடனே அந்த மகாலட்சுமிங்கிறாங்களே ராஜேஸ்வரி அவங்க வந்துக்கிட்ட ஆமா எனக்கும் அதான் சரின்னு தோணுது, இந்த ஆல்பத்தை கொளுத்தியாச்சு, இதுக்கு மேல இவளையும் கொளுத்துறது நமக்கு நடக்காத காரியம் இல்லை. ஆனா இவளை கொளுத்துன பாவம் நமக்கு எதுக்கு, இவளை வீட்டை விட்டு தோத்திட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருக்க. உடனே விஜய் வந்துக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம், இவளை கொளுத்தி நம்ம என்ன பண்ண போறோம், இவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மல்லியை அடிச்சு துரத்தி காய போட்டு அதுக்கப்புறம் வெண்பாவை ஹாஸ்டல்ல சேர்த்திடலாம். அதுக்கப்புறம் இவளுக்கு இந்த மல்லியோட நினைப்பே வராது. வீட்டுல இருக்கிற வரையும் எல்லாரையும் விருத்துக்கிட்டு மல்லிதான் வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் மனசையும் மாத்திட்டு இருப்பா. ஆனா இவள் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவதப்பா இந்த ஸ்கூல்ல தான் இவளை சேர்த்த போறேன், இதான் இவளுடைய ஸ்கூல், இனிமே இவ இங்கதான் இருக்க போறா, இந்த ஹாஸ்டல்ல தான் இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கட்டா பேசிக்கிறா. இந்த ராஜேஸ்வரி அடி பாவி, என்னடி நான் உனக்கு துரோகம் பண்ண, ஏன்டி என்னை இப்படி வீர வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இல்லாத நாளா போக மாட்டேன், இந்த வீட்டில் தான் இருப்பேன், மல்லியம்மா கூட தான் இருப்பேன், மல்லியம்மா இருந்தால் தான் நான் இந்த வீட்லேயும் இருப்பேன், அப்படி ஹாஸ்டலே போகிறதா இருந்தாலும் தனியாக எங்களை அனுப்பிச்சுட்ருங்க, நானும் மல்லியம்மாவும் தனியாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. வெண்பா என்னை விட்டு நீ எப்படி கூட்டி போயிடுவேன், நான் யார் அப்படிலாம் போக சொன்னது, அப்படிலாம் நீ போகக்கூடாது, நீ என் கூட தான் இருக்கணும், அவள் யார் உனக்கு, நான் தான் உன்னை அப்பா, இவ உனக்கு இப்போ வந்தவ, இவ யாரும் வேலைக்காரி அவ்வளோதான், அதை விட்டுட்டு அவ கூட போற வரேன்னு சொல்லிட்டு தான் செம்ம டென்ஷன் ஆகும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இல்லைடா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அதை எல்லாம் கணக்கவே மாட்டேன், எனக்கு மல்லியம்மா தான் முக்கியம், ஏன்னா மல்லியம்மா என்ன அவ்வளோ ஆசையா அவ்வளோ இதாக பார்த்துக்கிறாங்க, அம்மாவே இல்லாத எனக்கு இவங்களுடைய ஆறுதல், இவங்களுடைய பாசம், இவங்களுடைய இது எனக்கு எவ்வளோ அரவணைப்பா இருக்கு தெரியுமா, அதை பற்றி நீங்கள் யோசிச்சே பார்க்க மாட்டேங்குதுன்னு உங்களுடைய ஈகோ மட்டும் தான் உங்களை தடுக்கிறத தவிர மற்றபடி மல்லியம்மாவை வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைக்கல. ஆனா எதுக்காக இப்படிலாம் பேசிருக்கீங்க எனக்கு சத்தியமா புரியல. கண்டிப்பா இந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க. நம்ம அத்தை சொல்றதை பத்தி கேட்டீங்க, அதுக்கப்புறம் நானும் கஷ்டப்படுவேன், நீங்களும் கஷ்டப்படுவோம், இது எல்லாமே உங்களுக்கும் தெரியும், ஆனா நீங்க ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்குது எனக்கு சத்தியமா புரியலட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு வாய் வலிக்க பேசிட்டு இருக்கா. உடனே இல்ல இவரை ஹாஸ்டல்ல சேர்த்ததான் ஒரே வழி, இவரை கண்டிப்பா நான் சேர்க்க தான் போறேன் விஜய், நீ வேணா பாத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல இருக்க கரஸ்பாண்டன்ட் கிட்ட போன் பண்ணி நாளைக்கு அட்மிஷன் போட வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதோ, பணம் காசு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களுடைய மான பிரச்சனை கண்டிப்பா நாளைக்கு சேர்த்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அட்மிஷனையும் முடிச்சு விட்றா. அடி பாவி, இந்த கெல்ட்டு மூதேவி என்னைக்கு வீட்டுக்குள்ள அடியத்தை வச்சுச்சோ அண்ணன் தான் இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை மேல பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் சண்டை, எதுக்காக இது தொலைஞ்சது தெரியல, எப்ப பார்த்தாலும் எதனா ஒரு பிரச்சனை பண்ணிக்குது, இவ பிரச்சனை பண்றது இதுல என்ன வேற வீட்டை விட்டு வெளியே தோத்த இல்லைங்கிறா. என்னால டாடாவையும் மல்லியம்மையும் விட்டு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதறி வந்துங்கிறா இந்த வெண்பா. ஆனா அது எதையும் கேட்கற மனநிலைமா வெல்லவே இல்லை. அவளுடைய எண்ணம் முழுக்க அந்த மல்லியை ஜெயிக்கணும், மல்லியை தோக்கடிக்கணும், இது மட்டும் தான் அவளுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கே தவிர மற்றபடி வேற எதுவுமே இல்லை. கண்டிப்பா இவளுடைய கெட்ட எனக்கு இவ சத்தியமா கண்டிப்பா எங்க போய் அடி வாங்க போறாலும் தெரியல, ஆனா அடி பயங்கரமா வாங்கதான் போறா. அதுக்கப்புறம் என்ன விஜய் இருந்துக்கிட்டு ஆமா என் அக்கா சொல்றது சரி, அக்கா சொல்றதை கேட்டா நீயும் நல்லா இருக்கலாம் நானும் நல்லா இருக்கலாம், மல்லி டீவ மேல உருகிட்டு வச்சுக்கோங்க, கடைசியில் நாமளும் உருப்பிட போறதில்ல அவளும் உருப்பிட போறதில்ல, கடைசியில் நம்ம கஷ்டம் தான் பண்ணுவேன்பா, அதனால நான் சொல்றது கேளு, தயவு செஞ்சு அக்கா சொல்றது கேளு, ஹாஸ்டலுக்கு போயிடு, நான் உன்னை வாரத்துக்கு ஒரு டைம் பாக்குறேன், உன்னை சனி நேராச்சுன்னா வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 தடவை 4 வார்த்தை பேசினாலும் அவளோட கண்ணீர் அடக்கவே முடியல. மல்லியம்மா விட்டு இருக்கிறது எனக்கு கஷ்டம் தான், ஆனா மல்லியம்மாவுக்கு என்னால எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்றதுக்காக நான் ஒத்துக்கிறேன், ஆனா மல்லியம்மா அந்த வீட்டுல இருக்கணும், அப்படி இருந்தா மட்டும்தான் நான் ஹாஸ்டலுக்கு பார்த்து சம்மதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அப்பதான் மல்லி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா வேணுமாண்டி எல்லாருக்கும் புரியாது. ஆனாலும் கண்டிப்பா எதுவுமே அதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவும் போறதில்ல, அவளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கும் போறதில்ல. அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க, தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.